ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் அன்ஷிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் வந்து அவங்க வந்து பேசுவாங்க உள்ள, இல்லை என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு இருந்துச்சுல்ல. அதாவது அர்ணவுக்கு என்ன பதில், விஷால் தர்ஷிகா பற்றி என்ன நினைக்கிறாங்க, விஷால் கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள், காதலை சொல்கிறது என்ன அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுல்ல. அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்வியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து போட்டு உடச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் விறுவிறுப்பான கட்டத்தை நகர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நைட் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்ததுங்க. உதாரணத்துக்கு சாச்சனா அண்ட் நம்ம ரயான் அந்த கிச்சனில் வெசல் வாஷிங் சண்டை, பிளேட் ஏதோ வச்சிட்டாங்க போல் கழுவாமல், அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துச்சு சாச்சனா. அங்கே பேசிகிட்டு இருக்கும்பொழுது அருண் கிட்டே பேசும்போது ரயான் பார்த்துட்டு போய் சத்தம் போட்டு அது ஒரு இஷ்யூ. அப்புறம் ரவீந்தர் உட்காந்து ராயன் கிட்டேயும் நம்ம ஜாக்லின் கிட்டேயும் கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதாவது அவர் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கார். ரயானுக்கு ஓட் பேங்க் இல்லை, அவனுக்கு ஃபேன் பேஸ் இல்லைன்னு இருக்காரு. ஸோ எதுக்கு அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறுவது ஒரு நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை லைவில், எதுவுமே எல்லாம் ஜென்ட்ரிக்காக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அன்ஷிதா மேட்ருக்கு வருவோம். அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து உள்ள என்ன ஒரு கொஷின் எடுக்க போகிறாங்க. ஏன்னா அர்ணவ் வந்து அவங்க ஏற்கனவே அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து வெளியே பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அர்ணவுக்கு பர்சனலுக்கு அவங்க தலையிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அது நம்ம பேச வேண்டாம், அது கேமுக்கு அப்பாற்பட்டு போகும். பட் ஆனால் அர்ணவ் பண்ண ஆக்டிவிட்டீஸை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப சூப்பராக பதில் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்தது. சட்டையெல்லாம் சத்யாண்ணா தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டுன்னு சொல்கிறான் ஜெஃப்ரியை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பாக அவன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அவன் எனக்கு பேசுனது பிடிக்கல, அப்படி பேசுனது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அது விஜய் சேதுபதி எபிசோடில் அவன் பேசுனது கூட ஏதோ அவன் உள்ளே நடந்த அந்த ஃபீலிங் அதை வெளியே கொண்டு வந்துட்டான். பட் அவன் திருப்பி உள்ளே ஒரு வாய்ப்பு கிடச்சி உள்ளே போனப்போ அவன் வந்து அப்படி பண்ணது அப்படிங்கிறது தப்பு. அவன் பேசுனது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. நானும் அவனை பார்க்கல. ஆக்சுவலாக நான் வெளியே வரும்போது அவன் உள்ளே திருப்பி போயிட்டான் வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் அவன் நான் மீட் பண்ண இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணால் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இது ஒரு கிளாரிட்டி. அப்புறம் காதில் என்ன சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ணவ் கிடையாதான். அது இன்னொரு ஆள் போல் பேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல் தெரியுது. அதாவது வடிவேல் காமெடி மாதிரி இது எட்டாவது உனக்கு தான் 7வது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் வந்து உடச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷால் தர்ஷிகாவுடைய எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டாங்க. உடனே ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லையே அது லவ் மாதிரி தானே இருக்குது, எல்லாம் வெளியே சொல்கிறாங்க, அவங்களே சொன்னாங்க லவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அது எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்குது. சரி, யாரோடைய இது வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்போ சூப்பராக விளாட்ற அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பீங்க, கப்பு வாங்குவான்னு சொல்லி, அது கண்டிப்பாக விஷால் தான். விஷு. ஸோ கண்டிப்பாக அங்கே போய் நான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசி அவனுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு உற்சாகம் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவனை கண்டிப்பாக தட்டி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கிளியராக ஃபேக்ட் தெரிஞ்சு போச்சு. உள்ளே போனாங்கன்னா அந்த அர்ணவ் இஷ்யூவில் விஷால் அவன் கேட்டதுக்கு இன்விடேஷன் கொடுப்பான்னு சொல்லி விஷால் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லவ் கிவ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் விஷால் கூட அப்படிங்கிறது இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து இவனுக்கும் அன்ஷிதா வந்து நம்ம விஷால் அப்படிங்கிறது கிளியராகவே வந்து புரிஞ்சிருச்சு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டாங்க. அவங்களும் அப்படி சொல்லிட்டார். ஸோ இப்போ தர்ஷிகா உள்ளே போனால் தான் என்ன மேட்ரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் நெக்ஸ்ட் வீக் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு உள்ளே போவாங்க. இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அவங்க ரீஎன்ட்ரிக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு இன்றைக்கி அனுப்புங்க எனக்கு அப்படின்றாங்க. நான் ரெடியாக இருக்கேன் உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷாலுக்கு ரொம்ப டவுனாக இருக்கா, நான் அவனை கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட இது இருக்குது. அர்ணவே மறந்துட்டாங்க. அர்ணவுன்ற ஒருத்தர் இருக்கனா, அவன் ஏதோ இப்போ சைலண்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் அன்ஷிதாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக. எல்லா கேள்விகளும் நமக்கு மைண்டில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இதுதான். சரிங்களா, தர்ஷிகா என்னன்னு தெரில, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க போகும்போது தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் அந்த ட்ரெண்டான ஜுக்கு ஜுபாலோ, அப்புறம் இரிட்டேட் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஜெஃப்ரி வந்து ரொம்ப தம்பி மாதிரி, இந்த மாதிரி சத்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அவன் தங்கச்சியை ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப எனக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும், தீபக் பற்றி பேசுனாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் பற்றி நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ், அதுவும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.